நம்ம ஃபேஸ்புக் அப்படிங்கிறதுல ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் we need to create a personal account. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பேஜ் அப்படிங்கிறது நம்ம உள்ள போனதான் கிரியேட் பண்ண முடியும். பர்சனல் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணலாம், ஸ்டோரி பண்ணலாம், குரூப், மார்க்கெட் பிளேஸ், ஈவெண்ட்ஸ், ரீல்ஸ், பேஜ் இதெல்லாம் இருக்கு. பிஸ்னஸ் பேஜ்ல பேஜ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்க உள்ள எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலா உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும், ஆர்கானிக் அண்ட் பெய்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹலோ, நம்ம வந்து உள்ள போய் என்னென்னலாம் பண்ண முடியும் ஆர்கானிக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ எல்லாருமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, புதுசாக கிரியேட் பண்ணியிருப்பீங்க. யாருக்காச்சும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கார்டு பிளாக் ஆகும், அதெல்லாமே திருப்பி ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஏதாவது அதுக்கும் மீறி முடியல அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை அன்பிளாக் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது லெஃப்ட் சைட் சில மெனுஸ் இருக்கும், சென்டரில் அந்த டைம் லைன் வால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட் சைடில் சில ஆடோ இல்லை மற்ற கான்டாக்ட் சம்மந்தமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு உள்ளே போனீங்க அப்படின்னா வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்கறதுல இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்கானிக்காக போஸ்ட் பண்ணலாம். இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது. பட் நான் வந்து எப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் தான் அது. பட் அது வந்து அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால யார் வந்தாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. இவங்கள பிளாக் பண்ணணும், இல்லை இவங்க தான் ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு இல்லைன்னு இல்லை, எல்லாத்தையுமே நான் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம போடுற மெசேஜ் யாரோ ஒருத்தருக்கு ரீச் ஆனால் போதும் அப்படிங்கிறது தான் என்னோட கோல், ஆப்பிள் டெக்னாலஜியோட மெசேஜ். ஸோ அந்த இடத்துல பார்த்தா பர்சனல்லேருந்து சும்மா ஆர்கானிக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் ரொம்ப தெரிஞ்சவங்களாம் கேட்டால் சொல்லிடுறது என்னோட அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அது அஃபிஷியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கலாம். ஸோ இது அஃபிஷியல் அக்கௌண்ட், அஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நிறைய போஸ்ட் போடலாம், இதில் லிங்க் கொடுக்கலாம், ஹேஷ்டேக் கொடுக்கறது, இதெல்லாமே இருக்கு. ஸோ எல்லாருமே கேன்வா டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுல இருந்து அப்படியே எடுத்து ஒரு இமேஜோட உங்களுக்கு லைவா ஒரு ஆர்கானிக் போஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் canva.com. இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ, அதாவது ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணினாலே ஃபேஸ்புக் போஸ்ட் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் சைஸ் எல்லாமே வந்துடும், எக்ஸாக்டாக அவங்க என்ன சைஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டி இங்கே ஒன்று பண்ணுவீங்க, அந்த இடத்துல போனால் அது ஃபிட் ஆகாது, லோகோ வெளியில் நிற்கும், இல்லை கண்டென்ட் மறைக்கும், இதெல்லாமே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம் சைஸ்னு கீழே இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன் 1080 by 1080 ஒரு ஸ்கொயர் போஸ்ட் வச்சுக்கோங்க, நார்மலாக எல்லாத்துக்கும் அக்செப்டபிள் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கஸ்டம் சைஸில் வந்தீங்கனாலும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரியேட் அப்படின்னு போயிட்டு கஸ்டம் சைஸில் 1080 by 1080ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன போடலாம், போஸ்ட் என்ன போடலாம் அப்படிங்கிறத எனக்கு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு அதை பற்றி ஏதாவது நான் போடணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. இதுதான் கேன்வாவோட ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மேபி அது உள்ளே இருந்ததுன்னா, டெம்ப்ளேட்ல இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வரும், இல்லை ஆன்லைன் கோர்ஸ் இல்லை கோர்ஸ் எது கொடுத்தீங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து பாருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. இது வந்து ஏஐ கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், இமேஜ் மாற்றிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் இதில் வர ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஒரு டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ் அப்படிங்கிறனால நான் ரொம்ப இதில் போய் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். இதில் வந்து லோகோ இதெல்லாம் வருது, இந்த இடத்துல கண்டென்ட் வருது, இந்த இடத்துல இமேஜ் இருக்கு. இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். எப்போ ஒரு இமேஜை டெலீட் பண்ணினா இந்த மாதிரி பேக் எண்டில் வருதோ, ஸோ நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஃபிட் ஆயிரும். நீங்கள் ஒரு பெரிய இமேஜை நீங்கள் கொண்டு வரலாம், எங்கேருந்து கொண்டு வரலாம், அப்லோட் அப்படிங்கிறதுல நீங்கள் கொண்டு வரலாம். உங்களுக்கு டெஸ்க்டாப் ஏதாவது இருக்குது அப்படின்னா
அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு போயிட்டு உள்ள இருந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்களோட வெப்சைட்ல இருந்து டைரக்டா காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நீங்க எடுத்துட்டு வரலாம். இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னாலும் அங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். நிறைய இடத்துல இருந்து சோர்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். இந்த இமேஜை இங்க நான் கொண்டு வரேன். டைரக்டா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இது இவ்வளவு சிம்பிளா வந்துடும். வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து கேன்வாக்குள்ள கொண்டு வந்தாச்சு. கேன்வாக்குள்ள இந்த ஃப்ரேம் இருக்கிறதுனால என்ன ஜஸ்ட் மூவ் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ள ஃபிட் ஆகிக்கும். ஸோ இது என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இது மாறி அது ஃபிட் ஆகிக்கும். இது வந்து நீங்க போடுறதுன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத நம்ம போடலாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் போடணும்னாலும் அதையும் நீங்க இங்க கொண்டு வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி உள்ள இருக்கு. இது வந்து இதுக்குள்ள ஃபிட் ஆயிடுச்சு. ஆனா பெரிய இமேஜா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப இதா இருக்க மாதிரி இருக்கும். இதை போடுறேன் அப்படின்னா ஓல்டு இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணு. கேன்வா நிறைய யூஸ் பண்ணி போகலாம். இப்போ எல்லாருமே அதான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் மாத்துறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த இடத்துல லோகோவை நான் மாத்துறேன். ஸோ லோகோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட்ல போனீங்கன்னாலும் கிடைக்கும். ஆப்பின் அப்படின்ட்டு எந்த இதை நீங்க அப்லோட் பண்ணாலும் அந்த இடத்துல நேம் கொடுத்துருங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த நேம் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு சர்ச் பண்றப்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த லோகோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆப்பின் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இது இந்த மாதிரி சிம்பிளா டிராக் அண்ட் டிராப் நீங்க பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே ஜாயின் நவ்வா என்ன அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து லைவ் ட்ரைனிங் 100%. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியலன்னா நீங்க ChatGPT போட்டு நீங்க கேட்டுக்கலாம். வாட் வி ப்ரொவைட் அப்படின்னு போட்டு லைவ் ட்ரைனிங் 100% இன்டர்வியூஸ். certificates. இந்த இடத்துல ஜாயின் டவுன் ஒரு சிடிஏ கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம். சிடிஏங்கிறது வந்து கால் டு ஆக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கணுங்க. அதாவது ஒரு சின்ன கேப்ஷன் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா தான் இது நல்லா இருக்கும். அதனால இந்த இதை அப்படியே கண்ட்ரோல் சி போட்டோம், கண்ட்ரோல் வி போட்டோம்னா காப்பி ஆயிடும். இந்த இடத்துல நான் ஒன்று கொடுக்குறேன். learn digital marketing course. இது எல்லாமே நீங்க யோசிச்சு கொடுக்கணும். நான் இப்போ இந்த இடத்துல டக்கு நானே மைண்ட்ல திங்க் பண்ண அப்படி எழுதுறேன். ஸோ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபாண்ட் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. நீங்க உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் most trusted training institute.
இதை நீங்க போர்டர் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்லை இட்டாலிக் கொடுக்கறதுனால அதை கொடுக்கலாம். போர்டர் என்னது வெப்சைட் எப்பவுமே கொடுக்கணும், மறந்துட வேண்டாம். வெப்சைட் அண்ட் ஃபோன் நம்பர் இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்பவுமே சேமா தான் கொடுக்கணும். நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் அப்படி கொடுக்காதீங்க. யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வி கால் இட் அஸ் என்ஏபின்னு சொல்லுவோம். அது நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும். ஸோ ஒரு இமேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா 100% வெப்சைட் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்கணும். ஏன்னா இமேஜ் எப்போ வேணாலும் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் போகணும் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டவுன்லோட் நீங்க பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷேர்ல போனீங்கன்னா இருக்கு டவுன்லோட். டவுன்லோட் இது வந்து நார்மலா 3 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து 3 வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும், இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும் இது டவுன்லோட் அப்படின்னா பை டிஃபால்ட் ஏதோ ஒரு நேம்ல அது சேவ் ஆகும். இதை நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியும் கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம போடணும். அதை அடுத்த ஸ்டெப்ல இப்போ நான் காமிக்கிறேன். ட்ரைனிங் இருக்கிறது எப்பவுமே இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ரீநேம் பண்ணிக்குவாங்க. என்ன ட்ரைனிங், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் எப்போ இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆப்பிள், இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வந்து நீங்க வச்சுக்கணும். ஆல்ரெடி இருக்கிறதுனால அது நம்பர் 2ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து நான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? இதே canva.com போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா /AIன்னு கொடுங்க. ஏஐன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். நீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் போஸ்டர் டு போஸ்ட் இன் ஃபேஸ்புக் அப்படின்ட்டு வந்து நான் லோகோ அப்புறம் போட்டுக்கிறேன். டு போஸ்ட் இன் ஃபேஸ்புக். கோல் இஸ் டு CTA join now. Audience is to audience is job seekers. Over looking for job. Focus certificate 100% reviews. About trainer. Etc. Human face be from Tamil Nadu. இந்த மாதிரி நான் ஸ்பெல்லிங் இதெல்லாம் போட்டு தான் பண்ணுறேங்க. இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் போதும். என்டர் அடிங்க. இதை வந்து இப்போ ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இமேஜ் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு கொடுக்குது. ஸோ சைஸ் நான் கொடுக்காதனால அது ரெக்டாங்கிள் சைஸ் இருக்குது. நம்ம அதை அப்புறம் பின்னாடி மாற்றிக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் கொடுக்குதுங்க. கண்டென்ட் ஐ மீன் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா. ஸோ canva.ai. ஸோ இது மாதிரி இப்போ ஏஐ கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா again you can open and edit in the editor. டைரக்டா ஃபேஸ் கேன்வாக்குள்ளேயே போய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே மாறுது. ஸோ நம்ம என்ன சொல்லணும், இது மறுபடியும் வந்து ரீடிஃபைன் பண்ணலாம். எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னா திருப்பி உங்கள்கிட்டயே வந்து கேட்கலாம். அதையா
பழைய இந்த இடத்துல போயிட்டு திருப்பி இந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல திருப்பி வந்து இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் இன் எடிட்டர் அப்படிங்கறத கொடுத்துறேன். திருப்பி அது கேன்வாக்குள்ள அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுனால இதாவது, பட் சைஸ் வந்து எனக்கு மாறிடுச்சுங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னன்னா, நான் ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ரோ வெர்ஷன்ல வந்தீங்க அப்படின்னா, ரீசைஸ் கஸ்டம் போயிட்டு 1080 by 1080 நான் கொடுத்தேன். காப்பியா டைரக்டா ரீசைஸ் அப்படின்னா இந்த சைஸ் மாறும். அதனால இமேஜஸ் எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது வரும். கரெக்டா ஃபிட் ஆயிடும். இப்போ 1080 by 1080 கொடுத்தாங்க. எக்ஸாக்டா எடுத்திருக்கான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஒரு சிம்பிள் இமேஜ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னா யூஸ் கேன்வா எடிட்டர், இல்லை இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நான் லோகோ எல்லாமே அதில் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அப்லோட் வந்துட்டு நீங்கள் திருப்பி ஆப்பின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உள்ள போனீங்கன்னா அந்த ஆப்பின் லோகோ, இந்த லோகோ எடுத்துக்கோங்க. இப்போ இது மூவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிம்பிளாக சிறுசாக வச்சுக்கோங்க. இது எதுவுமே சொல்லல, ரொம்ப ட்ரெயினர் பத்தியோ சர்டிஃபிகேட் பத்தியோ எதுவுமே சொல்லல. பட் நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க இன்னொரு கேன்வால இருந்து கொண்டு வந்துக்கலாம். வெப்சைட் நான் எல்லாத்துக்கும் கொண்டு வர சொல்லியிருக்கேன், போன் நம்பர் எல்லாத்துக்கும் கொண்டு வர சொல்லியிருக்கேன். Ctrl+C Ctrl+V இன்னொரு இதுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க இருந்து நம்பர் எடுத்துக்கணும். நீங்க நல்லா இது பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. Again share, download 3 times வச்சுக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே நேம் மாற்றிக்கோங்க. இப்போ we created 2 images. நான் வந்து ஒன்று டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது காமிச்சேன், இன்னொன்று வந்து ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதையும் காமிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல இதுக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டெம்ப்ளேட்டே நம்ம சிம்பிளாக இருந்தோம், அந்த டெம்ப்ளேட்ல இருந்து அகைன் நம்ம கேட்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்கலாம். ஏன்னா டெம்ப்ளேட் ஏஐ யூஸ் பண்ணினா நிறைய நீங்கள் கஸ்டமைஸ் இது கேட்கலாம். ஆட் ஒன் பிஜிஎன் ஃபோட்டோ இன்சைட் திஸ் ஒன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும். ஆட் ஃபோட்டோ லைக் பிஜிஎன் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் உங்களுக்கு கேன்வா ஏஐல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஆட் பண்ணி தனியாக கூட நீங்கள் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் மாற்றுறது எல்லாமே இங்கே இருக்குது. பேக்ரவுண்ட் ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை இந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால கலர் ஆப்ஷன் இருக்குது.
அனிமேஷன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ணி நீங்க பழகிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நவ் வில் கோ ஃபார் சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்றது அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், RRPOன்னு சொல்லியிருந்தேன். ரோல் அசைன் பண்ணணும். ஆக்ட் அஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் and the experience with content writing. Attached is the image, need and content with our website link and hashtags. CPA is learn more in content. ஏன்னா அங்க ஜாயின் நவுன் கொடுத்துருக்கோம், இங்க லேர்ன் மோர்னு கொடுத்துருக்கோம். அது ஜாயின் நவுனே கொடுத்துருக்கோம். என்ன லிங்க் இவங்க கிளிக் பண்ணாங்கன்னா எந்த லிங்க் போகணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் ஏஐ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்குக்கு போகணும். அட்டாச் என்ன பண்றோம்? கோ டு அட்டாச் போட்டோஸ். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ அது கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ஜாப் ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படின்னு போட்டு இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இப்போ கண்டென்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து அது கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருச்சு. பட் எந்த மாதிரி கண்டென்ட் எழுதலாம் ஸோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ஜாப். இன்னும் ஜாப் வாங்க ஒரு சிரமமாக இருக்கா கிராஜுவேஷன். ஹியர் இஸ் த ஸ்கில் தட் கம்பெனிஸ் ஹைரிங் ரைட் நவ். லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட் ஆப்பிள் டெக்னாலஜி. கோர்ஸை பற்றி சொல்கிறாங்க, கம்பெனி பற்றி சொல்கிறாங்க. Whether you are a fresher, career or job seeker, this course can join now. இந்த லிங்க் இந்த நம்பர். ஹேஷ்டேக் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக ஐ ரெக்கமெண்ட் 5 ஹேஷ்டேக், அதாவது 3லிருந்து 4 வரைக்கும் அந்த ப்ராடக்ட் அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஹேஷ்டேக் கொடுக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஃப்ரெஷர் ஜாப்ஸ், SEO ட்ரைனிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கொடுக்கணும். ஒன்று வந்து கம்பெனி நேமில் ஆப்பிள் டெக்னாலஜி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த நேமில் ஒரு ஹேஷ்டேக். ஸோ 5 ஹேஷ்டேக் மேக்ஸிமம். நிறைய ஹேஷ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா அது அல்காரிதம் மறுபடியும் வந்து ஒவ்வொன்றை நோக்கி அது போயிட்டே இருக்கும். ஹேஷ்டேக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குரூப் பண்ணி காமிக்கிறது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி காமிக்கும். ஸோ சம்டைம்ஸ் சர்ச் பண்ணுறோம், ஹேஷ்டேக் வச்சு சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு டெல்லியிலேருந்து கூட ஒருத்தவங்க சர்ச் பண்ணுவாங்க ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ட்டு. நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் அங்கேயும் விசிபிள் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன்ல ட்ரைனிங் எடுக்கிறதா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதனால் ஹேஷ்டேக் வந்து பெட்டர் விசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 5ல் 1 கம்பெனி நேம் வச்சுக்கோங்க, மீதி 3 அல்லது 4 வந்து அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 4 விதமான கண்டென்ட் உங்களுக்கு எழுதி காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்ட் ஆஸ் அ கண்டென்ட் ரைட்டர் ஃபார் social media posting. For the above image, I want PAS framework content. PAS அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அஜிடேஷன் சொல்லுவோம். ஒரு கண்டென்ட்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை சொல்லி அப்புறம் அது மூலமா எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க அஜிடேஷன் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன். ஸோ அதுதான் PAS ஃப்ரேம்வொர்க். கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். ப்ராப்ளத்தை எடுத்துட்டு ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் சொல்லி அது மூலமா ஒரு அஜிடேஷன் சொல்லி சொல்ற மாதிரி. இப்போ நான் இந்த மாதிரி கேட்டோன்னு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 5 ஹேஷ்டேக்னு கொடுக்கணும். அடுத்த நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்து ப்ராப்ளம் சொல்லணும். ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் பட் நாட் கெட்டிங் கால்ஸ். இதான் எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் யாரு இருக்கோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் ஆஃப் ஹூக். ஒரு டக்குனு ஒரு நம்மளுக்கு ஏற்ற கண்டென்ட் அப்படின்னு படிக்க வைக்கிறது இதுதான். ஆமா நான் இன்னும் ஜாப் சர்ச் பண்ணிருக்கேன், கால் எதுவும் எனக்கு வர மாட்டேங்குது. அடுத்த அஜிடேஷன், எவ்ரிடே thousands of candidates apply but companies are looking for skills not just degrees. No experience, no product, that's why most job seekers get stuck.
The longer you wait, the tougher the competition. Here is the solution. Learn digital marketing. No experience, no problem. Stop waiting, start building your career, join them. ஹேஷ்டேக் இது கொடுத்துருக்காங்க. இப்போ புரிஞ்சுங்களா? பிஏஎஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி இருக்குது? இப்போ நார்மலாக நீங்கள் அதான் நீங்கள் ChatGPT எப்படியெல்லாம் இன்டெப்த்தாக யூஸ் பண்ணுறீங்களோ யூ வில் கெட் அவுட் மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். சும்மா ஜென்ரலாக எனக்கு கண்டென்ட் கொடுன்னா அது பாட்டுக்கு ஏதோ கொடுத்துரும், அதுவும் ஓகே தான். பட் அந்த கண்டென்ட்டை விட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லி கேட்குறப்ப இப்போ பாஸ் ஃப்ரேம் ஒர்க் ஞாபகம் கண்டென்ட்டில் நம்ம எழுதுறது பிஏஎஸ் ஃப்ரேம் ஒர்க், அதில் இது கொடுத்துருக்கு. குட். I need AIDA based framework attracting job seekers. Hashtags limit to 5 with one company name out of it and the other 4 based on product or services. AIDA framework first PAS framework நான் சொன்னேன். இப்போ AIDA frameworkல கேட்டிருக்கேன், என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஏஐடி என்னன்னா அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது, டிசையர், அப்புறம் ஆக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் டுடே டோன்ட் ஜஸ்ட் இல்லை இது வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ஜாப் கால் ஆஃப்டர் அப்ளைங் எவ்ரிவேர். ஒரு அட்டென்ஷன் இது எனக்கு ப்ராப்ளத்தை சொல்லல, நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் ஒரு ஈகராக என்ன வெயிட் பண்ணுறதுன்னா அதை சொல்கிறாங்க, அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் டோன்ட் ஜஸ்ட் தே ஹையர் ஸ்கில் தட் ரிசல்ட்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இமேஜின் ஸ்டார்ட் பண்ண டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் உள்ள படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க 5 இது முடிஞ்சிருச்சு, அதில் ஒன்று வந்து கம்பெனி நேம் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிவ் மீ கண்டென்ட் பேஸ்ட் ஆன் பக்கெட் பிரிகேட். 4 டைப் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் பக்கெட் பிரிகேட் எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஹை என்கேஜ்மெண்ட், ஸ்க்ரால் ஸ்டாப்பிங், ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அ ஜாப், ஹியர் இஸ் த ட்ரூத், எ டிகிரி அலோன் இஸ் நாட் எனஃப், பட் வெயிட். அடுத்தது என்ன நெக்ஸ்ட் பட் வெயிட், இட்ஸ் கெட் வர்ஸ். Thousands of candidates are applying for a job every day. So what makes you stand out? Skills real. Now here is the good news. And guess what? You don't. இதெல்லாம் தான் பக்கெட் பிரிகேட் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோ கண்டென்ட். ஃபோமோ அப்படிங்கிறது என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நம்ம இதில் மிஸ் பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு பயம்புறுத்தி அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஃபியர் கிரியேட் பண்ணுவாங்க பாருங்க. வைல் யூ ஆர் ஸ்டில் திங்கிங், அதான் எடுத்தனுமே ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுத்துட்டு others are really getting hired. Every day you delay, someone else is learning, someone else is getting skilled, someone else is landing the job. The market is moving forward. Digital marketing is one of the top. But here is the catch. Opportunities don't wait forever. Limited time, limited seats. புரியுதுங்களா? இந்த ஒரு ஃபியர் இருக்கு. நீங்க டிலே பண்ண இன்னொருத்தர் லேர்ன் பண்றாங்க, இன்னொருத்தர் ஜாபுக்கு போறாங்க, இன்னொருத்தங்க ட்ரைனிங் போகுது, ப்ராஜெக்ட்ஸ் போகுது, இது எல்லாமே சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 4 இதை உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். canva.com/ai பார்த்தோம். 4 types of content. என்னது? PAS framework, AIDA, bucket brigade, FOMO. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது சார், நம்ம 4 கொடுத்துட்டோம், எதை யூஸ் பண்ணுறது? 4மே பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ் ஆக்ட் ஆஸ் 10 years experience in social media marketing in edtech field. Out of this 4 content framework, which one best suits
ஆஸ் பர் த இமேஜ். இதே நம்ம ChatGPT கேட்கிறோம். இந்த 4ல எது பெஸ்டா சூட் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்கோம். FOMO. The visual ready shows the salary growth. Good for problem aware audience. Balance இது bucket FOMO perfect match for salary plus growth. கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா salary plus இதுவே நம்ம பேசல இங்க. FOMO வந்து எப்ப இது யூஸ் பண்ண வேண்டாங்க. நான் பர்சனலா சொல்றது என்னன்னா FOMO அப்படிங்கிறது உங்களோட பிராண்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிடுவோன்னு ஒரு பயம் வர்றதுதான். நீங்க ஃபர்ஸ்டா ஆரம்பிச்சு உங்களை பத்தி யாருன்னே தெரியாது. அப்ப நீங்க இந்த FOMO யூஸ் பண்ணீங்கன்னா யாரும் பெரிய கண்டுக்கவே மாட்டாங்க சில பேர். எந்த கம்பெனில தெரியாது அதுல ஜாயின் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்னு. ஸோ FOMOங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிராண்ட். இப்போ நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னா சீக்கிரம் புக் பண்ணுங்க, இல்லாட்டி டிக்கெட் கிடைக்காதுன்னு சொன்னா போய் புக் பண்ணுவோம். ஆனா ஏதோ ஒரு படம் வர்றப்ப சீக்கிரம் புக் பண்ணுங்க, இல்லாட்டி டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லி பாருங்க. ஒரு புது ஆக்டரோ இல்ல ஒரு நார்மல் ஆக்டரோ வர்றப்ப யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எப்ப பெருசா எடுத்துக்குவாங்கன்னா அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணணும்னு பயம் வரும். அந்த பிராண்டே தெரியாத இந்த ப்ராடக்ட் இல்லாட்டி இன்னொருத்திட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதனால FOMO வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க கொடுத்த லாஜிக்கு தப்பா இருக்கு. ஏதோ சேலரி பத்தி பேசியிருக்கேன், நம்ம சேலரி பத்தி பேசல. நான் வேணா இன்னொரு தடவை அதை அட்டாச் பண்ணி ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். ஆடியன்ஸ் பத்தியே பேசல. பாருங்க இப்ப மார்க் பாருங்க. லாஸ்ட் டைம் ஏதோ அந்த FOMO வேற ஏதோ எடுத்துருச்சு. நம்ம போட்ட ப்ராம்ப்ட்ல AIDA யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ AID என்னது? The image shows classroom real students learning. It builds trust and credibility. It's not aggressively like salary ads, so FOMO is less suitable here. The design already includes digital marketing attention, what we provide interest, desire, action. So your visual is already structured like a AIDA. அப்போ AIDA யூஸ் பண்ணுங்க. அப்ப இந்த AIDAக்கு எங்க கண்டென்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த AIDA இதை எடுத்துட்டு போய் நான் வாட்ஸ் இன் யுவர் மைண்ட்ல போயிட்டு கண்டென்ட் இப்படி போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூகுள் ஆட்ஸ் வேண்டியதில்லை, மெட்டா ஆட்ஸ்ன்னு போடணும். இதுவே வந்து அந்த லிங்கை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வருது இந்த இமேஜ். எனக்கு இது வேண்டாம். ஐ வாண்ட் நியூ இமேஜ் வாட் வி ஹவ் டவுன்லோடட். இப்போ போஸ்ட் போடுறப்ப அது என்ன கேட்குதுன்னா ஸ்கெடியூல் பண்றதா இல்லை இன்னொரு டைம்ல நீங்க போஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் அது கேட்குது. குரூப்ஸுக்கு ஏதாவது போஸ்ட் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு இதுல எல்லாம் பாருங்க எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய குரூப்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 இல்ல 5 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல நம்ம அது ஆப்ஷன் கொடுத்தா விட்டுருங்க. பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னா நீங்க இது அந்த போஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பணம் கட்டி ஆட் பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது எகைன் அது வந்து ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நான் போஸ்ட் போட்டுட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் தெரியுது. அதை பிடிச்சிருந்ததுன்னா உள்ள போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு வேணா CTA. ஸோ என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரீ. நான் யாருக்கும் காசு எதுவும் கொடுக்கல. ஒரு ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இமேஜஸ்ல இருந்து அதுபோக குரூப்ஸ்லேயே போஸ்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம ஆரம்பிக்கணும். பட் ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, பெருசாக இல்லை. ஸோ அதனால வி கான்சன்ட்ரேட் மோஸ்ட்லி ஆன் இன்ஸ்டாகிராம். அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் லிங்க்டின். ஸோ அதனால ஃபேஸ்புக்கில் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பேஜஸ்லேயே நம்ம இதே தான் பண்ண போகிறோம். பட் ரொம்ப வந்து நம்ம இதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டென்ட் இது பார்த்துட்டோம். போஸ்ட் வந்து பார்த்துட்டோம். வேற எங்க நீங்க போஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா
ஸ்டோரி இந்த இடத்துல இருக்கு, கிரியேட் ஸ்டோரி அப்படிங்கிற இடத்துல போட்டோ ஸ்டோரி ஏதாவது இருக்கா, இன்னொரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அதை நான் போடுறேங்க. ஓகே, இதுலயே வெப்சைட்டும் இருக்கு, இது இருக்கு, பட் ஓரத்தில் ரொம்ப கட் ஆகுது ட்ராப் ஆப்ஷன் வந்து, அதனால தான் நம்ம இது பண்ணிக்கணும். செலக்ட் போட்டோ. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன இமேஜ் மட்டும் திருப்பி ஒரு எடிட் பண்றேன். போட்டோ இதுக்காக மாத்திரம் ஸ்டோரிக்காக ஒரு தடவை மாத்திடுறாங்க. டவுன்லோட். இந்த ஸ்டோரி வந்து 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து இதில் இருக்குங்க. டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ஸ்டோரி நீங்கள் வச்சுக்கலாம். 24 ஹவர்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ட்ராப் பண்ணல, இந்த தடவை கரெக்டாக வந்துருச்சு. டெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்கணும், மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ஒன்று பண்ணிட்டோம், ஸ்டோரி ஒன்று போட்டுருக்கோம், இங்கேயும் போட்டிருக்கோம், இங்கேயும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் குரூப்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ ரீல்ஸ் குரூப்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் போடுறது தான். ரீல்ஸ் ஆர் குரூப் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரீல்ஸ் வந்து இங்கே தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல ரீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ ஃபைலாக போடுறப்போ அது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் போட்டாலும் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த என்கேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா யாரும் வந்து பெருசாகவே உங்களுக்கு ரீச் ஆகாது, மார்க்கெட்டிங் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணி மீதியெல்லாம் உங்களையே நான் பார்க்க சொல்கிறேன். குரூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய குரூப்ஸில் ஆட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் இல்லை என்ன இதுவோ போட்டு சர்ச் பண்ணுங்க. அதில் வர நேம் குரூப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அதில் ஆக்டிவ் மெம்பர் ஆகிட்டு மினிமம் 5000, 10,000, 1,00,000 இப்படியெல்லாம் குரூப்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்ஸில் நம்ம போடுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் யாராச்சும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாரையும் பார்த்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல யார் ஆக்டிவாக இருக்காங்களோ டக்குன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆச்சுனாவே குரூப் கொஞ்சம் வைரல் ஆகும், அந்த போஸ்ட் வைரல் ஆகும். ஸோ அதனால குரூப்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் அடுத்தது இருக்குது. மார்க்கெட் பிளேஸ். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸ் இந்த இடத்துல சி மோர் லெஃப்டில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குங்க மார்க்கெட் பிளேஸ். ஸோ இது மார்க்கெட் பிளேஸுங்கிறது என்னன்னா பையர் அண்ட் செல்லர் மீட் பண்ணுற இடம். ஸோ விற்கிறவங்க வாங்குறவங்க இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறது தான் இது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை விசாரிச்சுட்டு எல்லாம் தான் நீங்கள் பண்ண முடியும். பொதுவாக பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுவும் ரீச் இருக்கு. அதனால நீங்கள் இதையும் யூஸ் பண்ணணும். மார்க்கெட் பிளேஸ்லேயும் நீங்கள் எல்லாம் ஒரு தடவை பண்ணியிருக்கணும். ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அதே தான் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு லோக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இதில் போட்டிருப்பாங்க. உங்கள் லொக்கேஷன் நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் நியர்பை இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இது மூலமாக லீடு வருதா இல்லையோ உங்களோட பிராண்ட் அப்படியே கொஞ்சம் பிரபலமாகும். அதனால நீங்கள் இதில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியே ஆகும். ஸோ ஈவெண்ட்ஸ்லேயும் நீங்கள் ஒரு ஈவெண்ட் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஒரு அவேர்னஸ் செஷன் எடுக்கிற மாதிரியோ நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த பேஜோட அந்த இமேஜோட சைஸ் வந்து மாறும். ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். பேஜ் அப்படிங்கிறது இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த 9 டாட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரியேட், போஸ்ட், ஸ்டோரி இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நேம் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச நேம், அதாவது facebook.com அந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஒரு நல்ல நேம் அங்கே போய் மாற்றுவோம். மறுபடியும் இந்த இடத்துல வர்றது உங்களோட கம்பெனி நேம் இல்லை ப்ராடக்டை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கேட்டகரி தான் இருக்குது, நீங்கள் ஓனாக கொடுக்க முடியாது. ஸோ ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வரும். அதுக்கு எது க்ளோசஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க கேட்டகரியில். அடுத்து பயோ, சும்மா 2 லைன் எழுதுகிற மாதிரி ட்ரைனிங் சம்மந்தமாகவோ இல்லை உங்களோட என்ன பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ 2 லைன் எழுதிருக்கு. ஸோ கேட்டகரி எப்போ வேணால் போய் மாற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம ஓன் கேட்டகரி கொண்டு வர முடியாது. நீங்கள் ஏதாவது லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களோட கேட்டகரி உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். கிரியேட் பேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா பேஜ் கிரியேட் ஆயிரும். ஸோ எல்லாரும் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ப்ளஸ் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு வாங்க. பேஜில் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே அதே தான்.
இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா இங்கே காமிக்கும். ஸோ நிறைய ஆட் பண்ண வேண்டாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் இமீடியட் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணாலும் அதில் போஸ்ட் போட்டுருங்க, உங்களோட ஓன் ஃபோட்டோஸ் போடுங்க, இல்லாட்டி நிறைய பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பிளாக் அவாய்ட் பண்ணணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓன் போஸ்ட்டு, ஓன் டேட்டாவை கொடுங்க, பேஜும் கிரியேட் பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் போஸ்ட் போடுங்க. நிறைய குரூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 2-3 இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண வேண்டாம், 2-3 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம business.facebook.comனு இருக்கு, இது நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு, நீங்க கிளைண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளேயே நீங்க வந்து உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி போய் இதுல தான் வந்து நம்ம ஐடி எல்லாம் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ business.facebook.com இதுல வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்னு இருக்கு, இதுக்குள்ளதான் எல்லா டூல்ஸ் இருக்கும். ஸோ இதை ஒரு நாள் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஆட் என்னவோ போய்க்கலாம், ஆட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டில் நவ் எனி டவுட் ஃபார் எனிஒன்? சார்